இந்த பொண்ணுக்கு இப்பதான் முதல் தடவையா கல்யாணம் ஆயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டை தொடுறதுக்காக போறாங்க. தென் சடனா பயந்து அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. தென் உங்க ஹஸ்பண்டும் உனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீ சோஃபால போய் படுத்துக்கோன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு குடுக்குடுன்னு ஓடி போய் சோஃபால போய் படுத்துக்கிறா. தென் அந்த பொண்ணு படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நல்லாவே தூங்கிடுறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடுஜாமத்துல அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்து இவனும் சோஃபால வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க வீடியோவை பாக்குற 98% பீப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணுமே முழிச்சிடுறா. பார்த்து ரொம்பவே பயந்துடுறா. ஏன்னா அவரும் சொல்றாரு எனக்கு இதுல தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு, அதனால நான் தெரியாம தூக்கத்தில் நடந்து இங்க வந்துட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே செப்பரேட்டா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இன்னமும் டைம் ஓடிட்டே இருக்கு. கரெக்டா ஒரு 2 மணி இருக்கும். அப்ப மறுபடியுமே ஒரு பில்லோவை எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் சோஃபால படுத்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு. திரும்பவும் அந்த பொண்ணு அலறி அடிச்சு எந்திரிக்கிறா. தென் அப்பவும் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறா, இதுதான் நீங்க தூக்கத்தில் நடக்கிற வியாதியா, யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறா. தென் மறுபடியும் இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிளாஷ்பேக்ல என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு பையனும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தென் அவனும் சோடா கேனை ஓபன் பண்ணி ரிங் மாதிரி செஞ்சு அந்த பொண்ணு கையிலையும் போட்டு விட்டுருப்பான். நான் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கும் கொடுத்துருப்பான். அப்படியே இவங்க ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும்போது சடனா அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இதனால அவன் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுறான். தென் அவனுக்கு இந்த பொண்ணு யாருன்னு கூட ஞாபகமே இல்ல. இந்த பொண்ணுடைய ஃபேஸ் கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே காலங்கள் ஓடுது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. தென் இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட நெருங்கும் போது அவனுடைய ஞாபகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வருது.